கட்சியை வளர்ப்பது என்று காமராஜரும் அவருடைய நண்பர்களும் நினைத்தார்கள். ஆனால் தலைவர்களை அழைத்து வந்து பேச வைப்பது என்பது இயலாத காரியமாக இருந்தது. அதனால் காமராஜரையே மேடையேற்றி பேச வைப்பது என்று முடிவு செய்தார்கள். நான் என்னத்தை பேசுறது, அழகா பேச வராதே என்று தயங்கினார் காமராஜர். ஆனாலும் நண்பர்கள், நீ எங்ககிட்ட எப்படி சகஜமா பேசுறியோ அப்படியே பேசு என்று ஊக்கம் கொடுத்தார்கள். அதன்படி காமராஜர் முதலில் மேடை ஏறி பேசிய இடம் விருதுப்பட்டிக்கு மேற்கே இருக்கும் பாவாடி ஜமீனுக்கு அருகே இருக்கும் எளிமை நாயக்கன்பட்டி என்ற கிராமத்தில்தான். நண்பர்களிடம் பேசுவது போன்றே மேடையில் மிக எளிமையாக பேசினார் காமராஜர். தங்களை சேர்ந்த ஒருவர் தங்களை போன்றே பேசுவதை மக்கள் ரசித்து கேட்டனர். முதல் மேடை பேச்சு வெற்றிகரமாக அமையவே தொடர்ந்து அடுக்குமொழி, வசனங்கள், எதுகை மோனை போன்ற அழகியல் உணர்வு எதுவுமின்றி மக்களிடம் உரையாடுவது போன்று தொடர்ந்து மேடைகளில் பேசத் தொடங்கினார் காமராஜர். மேடை பேச்சுக்கு உதவுமே என்று நிறைய படிக்கவும் தொடங்கினார் காமராஜர். பல்வேறு அறிஞர்களின் நூல்களை படித்து ஏராளமான தகவல்களை மனதில் குறித்து கொண்டார். வெளியூர் கூட்டங்களுக்கு செல்வதற்கு பேச்சாளரான காமராஜரே லாந்தர் விளக்கு, தமுக்கு போன்றவற்றை சுமந்து செல்வார். அந்த கிராமங்களுக்கு சென்று தமுக்கடித்து கூட்டம் சேர்ப்பார். கூட்டம் சேர்ந்ததும் நன்றாக பாடக்கூடிய அப்துல் ரஹ்மானை பாட சொல்வார். அவர் உரத்த குரலில் தேசிய பாடலை பாடியதும் எங்கிருந்தாலும் கூட்டம் வந்து சேர்ந்துவிடும். அந்த பாடலில் கூட்டம் கட்டுண்டு கிடக்கும். பாடல் முடிந்ததும் மகாத்மா காந்திக்கு என்று காமராஜர் உரக்க குரல் கொடுக்க மக்கள் ஜே என்று ஆவேசமாவார்கள். அதற்கு பின் முத்துசுவாமி, கிருஷ்ணசுவாமி, முருகதனுஷ்கோடி போன்றவர்களை பேசச் சொல்லி இறுதியில் காமராஜர் பேசுவார். கூட்டம் முடிந்ததும் சில கிராமங்களில் தடபுடலாக சாப்பாடு போட்டு அனுப்புவார்கள். சில கிராமங்களில் பச்சை தண்ணீர் கூட கொடுக்க மாட்டார்கள். எதையும் பொருட்படுத்தாமல் இரவு 12 மணிக்கு பிறகு கிளம்பி சைக்கிளில் விருதுநகர் வந்து சேர்வார் காமராஜர். ஒரு சில ஊர்களில் கடுமையான எதிர்ப்பு இருந்தது. நள்ளிரவில் வீடு திரும்பிய காமராஜரை அடித்து காயப்படுத்திய சம்பவங்களும் உண்டு. ஒரு சில ஊர்களில் காமராஜரின் ஆடைகளை கிழித்து எரிந்து விடுவார்கள். ஆனால் இந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் அடுத்த நாள் நிகழ்ச்சிக்கு கிளம்பி விடுவார் காமராஜர்.